ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான சூப்பரான காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு கப் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியில் நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லா காலிஃப்ளவரையும் போட்டதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட், உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம், சுடு தண்ணியில் காலிஃப்ளவர் போடுறோன்னா, காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சிங்க இருக்கும். அதெல்லாம் நம்ம சுடு தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது அந்த பூச்செல்லாம் கீழே நின்றுடும். நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற காய் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு டம்ளர் அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுக்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். அரிசியை ஒரு தடவை கழுவிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தயிர், 1.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து சூடு பண்ணிக்கலாம். சூடானதுக்கப்புறம் அதுக்குள்ளே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை லவங்கத்தை போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்துலேயே இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கணும்.
இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இது இல்லாமல் வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தடவை. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் காலிஃப்ளவரை நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. சும்மா ஒரு 1 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். ஏன்னா ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா காலிஃப்ளவர் குழஞ்சிரும். அதனால் லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். இப்போது காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க தயிரையும் ஊற்றி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இப்போது தண்ணி கொதிச்சிட்ருக்கும் போதே இந்த பிரியாணிக்கு தேவையான மீதி உப்பை போட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏற்கனவே தக்காளி வெங்காயத்துலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் மீதி உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிச்சு. இதில் விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டதுக்கப்புறம் 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிட்டா சாதம் நமக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்கும். இப்போது 2 விசில் முடிஞ்சிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.